திருமணம் செய்யும் மருமகனின் திறமையை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் நாள் பதவியேற்றார். பின்னர் ஓயவில்லை, உறங்கவில்லை, பல திட்டங்களை வகுத்தார். ஏழை மக்களுக்கு கேடு விளைவித்த குலக்கல்வி திட்டத்தினை ஒழித்தார். அனைவருக்கும் உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி அளித்தார். நீயும் நானும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் மதிய உணவு திட்டத்தினை கொண்டு வந்தார். உயர்வு தாழ்வு தோன்றாதபடி நமக்கு அத்தனை பேருக்கும் சீருடையை கொண்டு வந்தார். கல்வி வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படை என்பதை உணர்ந்து ஆயிரக்கணக்கான பள்ளிகளை கொண்டு வந்தார். 9 ஆண்டுகள் காலம் தமிழகத்தின் முதல்வராக இருந்தார். கண்ணெல்ல கண்டா கண்ணீர் வருதே கருங்க வீரரே எங்கள் காமராஜரே, கண்ணெல்ல கண்டா கண்ணீர் வருதே கருங்க வீரரே எங்கள் காமராஜரே. நீ விதைச்ச விதையில்தான் நான் இப்ப படிக்கிற நிகழ்வுதான். நீ விதைச்ச விதைதான் நான் இப்ப படிக்கிறேன். மத்தியான சோத்ததான் மறந்து தின்னதில்ல, மத்தியான சோத்ததான் மறந்து தின்னதில்ல. சீருட தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதில்ல, சீருட தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதில்ல. சீருட தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க ஐயா, சீருட தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க. சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க ஐயா, சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க. புத்தகத்தோடு யாமன்றி புதுசு புதுசு திட்டங்கள் ஐயா, புத்தகத்தோடு யாமன்றி புதுசு புதுசு திட்டங்களையா. என் மனசு குளிர குளிர உங்களை தான் நினைக்கிறேன், என் மனசு குளிர குளிர உங்களை தான் நினைக்கிறேன். நானும் ஏழதான் எடுத்தறிவு தொலைவுதான், நானும் ஏழதான் எடுத்தறிவு தொலைவுதான். நீ விதைச்ச விதையில்தான் நான் இப்ப படிக்கிற நிகழ்வுதான், விதைச்ச விதைதான் நான் இப்ப படிக்கிற நிகழ்வுதான். தேசத்திற்கு உழைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். தமிழக மக்களை தமிழகத்தை மேம்படுத்திய கொள்கை ஒன்றாகவும் கபடு சூது அறியாத வெள்ளை மனது வேந்தர் காமராஜர். முழுக்க முழுக்க அரசியலில் இருந்து கொண்டு கையிலே அதிகாரம் இருந்தும் அந்த மாய வலைக்குள் சிக்காத மாமனிதன் தான் காமராஜர். இந்திய தலைவர்கள் வரிசையில் சிறப்புமிக்க தலைவர்கள் எத்தனையோ தலைவர்கள் இருக்கின்றார்கள். அத்தனை தலைவர்களிலும் காந்திஜியை முதலிடத்திலும், நேதாஜியை 2ஆம் இடத்திலும், காமராஜர் 3ஆம் இடத்திலும் இருக்கிறார். தன்னை தானே செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுவோர் மத்தியில் தமிழ்நாட்டையே செதுக்கியவர் ஐயா காமராஜர். காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம். காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் காந்தி பிறந்த தினம் அன்று தனது 72வது வயதில் இம்மண்ணுலக வாழ்விலிருந்து நீத்தார். அன்னை சிவகா